இன்றைக்கு நாங்கள் ரோம்பாலே என்ற ஒரு பெரிய ஒரு கண்காட்சியகத்துக்கு உள்ளுக்கு நிற்கிறோம். இதில் ஒரு கிட்டத்தட்ட 1200 கண்காட்சி படங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு சிறப்பான விடயம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய ஈழத்தமிழருடைய ஒரு ஓவியமும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. அவரை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். இதை சுற்றி பாருங்க, 1200 ஓவியங்கள் உலகத்திலிருந்து இன்டர்நேஷனலாக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த ஓவிய கண்காட்சிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5000 பேர் கேட்டிருக்கணுமா, ஆனால் அதில் 1200 பேரை தான் அதை தேர்வு செய்திருக்கணும். அதில் எங்களுடைய ஈழத்தமிழரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையில பெருமையான விஷயம். கட்டாயம் நீங்கள் எல்லாரும் வந்து அவரை அந்த கண்காட்சியை பார்க்கறதோட இந்த ஓவிய கண்காட்சியையும் பார்த்து மகிழும்போது பாரிஸில் இருக்கிற எங்களுக்கு இது சிறப்பான ஒரு வாய்ப்பு. உண்மையிலேயே உலகத்தில் ஒரு சிறப்பான ஒரு நகரமாக இருக்கிற அந்த பாரிஸில் வாழ்றதுன்றது பெருமை. அந்த இதை அனுபவிக்காமலே பல பேர் நாங்கள் எங்களுடைய சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள நிற்கிறோம். தயவு செய்து எல்லாரும் வெளியில் வாங்குவோம். இப்போ அந்த ஓவியருடைய ஓவியத்தை பார்ப்போம் வாங்க. இதில் இன்னொரு சிறப்புன்னு சொன்னால், அந்த ஓவியத்துக்கு பக்கத்திலேயே அவர் தமிழில் வந்து அந்த தன்னுடைய இந்த ஓவியத்துக்கான விளக்கத்தை தமிழ் மொழியில் கொடுத்துருக்கிறார். அது இன்னும் சிறப்பாக இருக்குது. ஒரு கோம்பாலை என்ற ஒரு சிறந்த கண்காட்சியகத்தில் தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களோடு அவருடைய ஓவியத்தை அவர் வரைஞ்சு இதில் காட்சிப்படுத்தியதோடு, இந்த ஓவியத்துக்கு வந்து அவர் பயன்படுத்திய பாதி பொருட்கள் வந்து இயற்கை வர்ணங்களை கொண்டே அவர் செய்ததாக குறிப்பிடுகிறார். அவருடைய எண்ணப்பாடு அதிகமாக இந்த எங்களுடைய பழமையை கொண்டு வருது. அதாவது எங்களுடையது என்று சொல்றது ஆதிகால பழமையை மீட்டெடுக்கிற ஒரு எண்ணப்பாடு அவர் இருக்கிறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதோட இயற்கையை வந்து இயற்கை பொருள்களில் இருக்கிற அந்த வர்ணங்களை, இயற்கை பொருட்களில் இருக்கிற வடிவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுல அவர் முக்கியமாக பங்கு பெற்றுருக்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே அவருடைய இன்னொரு ஓவிய கண்காட்சி காட்டினான். அதில் மிளகாத்தூள், கோப்பித்தூள் எல்லாம் பயன்படுத்தி மிக நுணுக்கமாக, அதாவது கண்ணால் பார்க்க முடியாமல் தொலைபேசியால் மட்டுமே பார்க்கக்கூடிய மாதிரியான அந்த ஓவியத்தை வரைச்சிருந்ததை காட்டினான். இதில் அவர் அந்த காவல் தெய்வம் என்ற இதில் வில்லேஜ் என்ற வடிவத்தில் இதை வடைஞ்சிருக்கிறாராம். அதன் நோக்கத்தை அவர் ஏற்கனவே விளங்கப்படுத்திருந்தவர். நான் சிறிய விளக்கமாக தாரன். இந்த ஓவியத்தை வரையும் போது வர்ற ஒளியையும் அவர் ஒரு இசையமைப்பாளர் அந்த அந்த ஒளிச்சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய இசையமைச்சு கொண்டு இந்த ஓவியத்தை வரைந்ததாகவும் பேசிக்கிருக்கிறார். இந்த காணொளி மிக விரைவாக செய்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து எல்லாரும் இந்த ஓவிய கண்காட்சியகத்துக்கு வாங்கோ. உங்களுக்கு வேற விவரங்கள் வேணுமெண்டா கொடுக்குறேன். இந்த ஓவிய கண்காட்சியை செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய ஈழத்தமிழருடைய பெயர் வாசுகன். இவருடைய பெயரை நாங்கள் வெகு விரைவில் உலகம் உச்சரிக்கும் ஒரு சிறந்த ஓவியராக அதை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. பிரியா லவர்.